தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாமக எம்எல்ஏ அதிமுகவுக்கு ஓட்டம். பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவுக்கு தாவுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது 2 பிரிவாக உடைந்துள்ளது. அன்புமணி ராமதாஸ் பக்கம் 3 சட்டமன்ற உறுப்பினர்களும், டாக்டர் ராமதாஸ் பக்கம் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் உள்ளனர். இந்திய தேர்தல் ஆணையம் டாக்டர் அன்புமணி தலைமையிலான பாமக தான் உண்மையான பாமக என்று அறிவித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸ் பக்கம் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். ஒருவர் ஜி.கே. மணி, இரண்டாவதாக சேலம் அருள். பாமக திமுக கூட்டணியில் இணைய பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் திருமாவளவன் எதிர்க்கிறார். தமிழக வெற்றி கழகம் பேச்சுவார்த்தை நடத்த டாக்டர் ராமதாஸ் முன்வந்தார். ஆனால் பாமக நிர்வாகிகள் விரும்பவில்லை. இந்த சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சேலம் அருள் டாக்டர் அன்புமணி ராமதாஸை கடுமையாக விமர்சித்திருந்தார். அவர் திமுகவுடன் கூட்டணி சேரும் பாமக என்று எதிர்பார்த்தார். ஆனால் திமுகவுடன் டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமக கூட்டணி சேர வாய்ப்பில்லை என்பது தெளிவாகிவிட்டது. தமிழக வெற்றி கழகத்துடனும் டாக்டர் ராமதாஸ் சேருவாரா என்பது பெரிய ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. அன்புமணி ராமதாஸ் அதிமுக பக்கம் உள்ளதால் அங்கு சேர வாய்ப்பில்லை. ஆகவே பாமக தனியாக நிற்க வேண்டிய காலகட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஆகவே தான் மீண்டும் தனியாக நின்று வெல்ல முடியுமா என்பது அவருக்கு கேள்விக்குறி. ஆகவே அதிமுகவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. நேற்றைய தினம் சட்டசபை வளாகத்தில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார். இது ஜி.கே. மணிக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. டாக்டர் ராமதாஸுக்கும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. பாமக எம்எல்ஏ சேலம் அருள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் இணைய உள்ளார் என்று பாமக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.